இளையராஜா அவர்களுக்கு பணம் பிடுங்குறதோ பணம் வாங்குறதோ வேலையே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? நான்லாம் வந்து அவரோட 3 படம் 4 படம் பண்ணியிருக்கேன். 4 படத்துக்கும் 1 ரூபா கூட கொடுத்துருக்கு. இன்னைக்கும் என்னால் இந்த கருத்தை பரப்ப முடியுமா? அவருடைய துணை இருக்குது, அவர் இசையமைப்பாரு, இசையமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பார்ப்பனர்கள் தான் உங்களை சாதி இழிவு பண்ணான்னா அந்த பார்ப்பனர்லேயே தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு போக சொல்றதுல அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு அது ஒரு புரட்சி தானே. பெரிய தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் ஒரு குறியீடு என்று சொல்லப்படுகிற வைரமுத்து அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய, தன்னை உருவாக்கியதில் பெரும் பங்கு இருக்கிற ஒரு இசைஞானி அவர்களிடம் முரண்பட்டு பிரிஞ்சு இருக்குது இல்லையா, மிக பெருங்கு. உங்களுக்கும் அவருக்கும் என்ன பகமை? இவ்வளவு பேர் வந்தவன் போனவன்லாம் உட்காந்து இளையராஜாவுடைய ஆணவன் தானா? இளையராஜா யாரு? இளையராஜா யாருன்னு இளையராஜா அவருடைய உழைப்பு. நீங்க அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது உங்க உழைப்பு. உங்களுக்குள்ளேயே இவ்வளவு மேன்மை இருக்கிற, இவ்வளவு பொருளாதார வசதி இருக்கிற, புகழ்பெற்ற 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப எங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? குழுவா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம் பேச. இப்படி எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது உண்டா? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனரும் நடிகரும் மற்றும் பெரியாரியவாதியுமான திரு வேலு பிரபாகரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். இதில் முக்கியமாக தற்போது பேசுபொருளாக இளையராஜா அவர்கள் இருக்கிறார். அவரை சுற்றி ஒரு 2 விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது. அதில் முதலாவதாக கவிஞர் வைரமுத்து அவருக்கும் இளையராஜாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பனிப்போர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இளையராஜா அவருடைய சகோதரர் கங்கையமரன் வந்து இதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆவேசமாக திட்டி பேசியிருந்தார். அதுக்குள்ளே வந்து உள்ளார்ந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரையும் பக்கத்தில் இருந்து பார்த்தவர், உடன் பணியாற்றியவர். ஸோ இந்த இளையராஜா மற்றும் வைரமுத்து இவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இப்போ சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையில் இசை பெரிதா இல்லை வரிகள் பெரிதா அப்படிங்கிற மாதிரி ஒப்பிடும்போது இதை புரியாதவர்கள், இதை தெரியாதவர்கள் ஞானி அல்ல அஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு. அது வந்து இளையராஜா அவர்களை தான் குறிப்பிடுகிறது என்பதை போல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் அவருடைய காட்டமான ஒரு பதிவுகளை, இப்படி பேச்சுக்களை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. அது மட்டும் இல்லை, இந்த ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இசைஞானி அவர்களை பற்றி பல்வேறு தகவல்கள், அதாவது இதில் 90% அவரை காயப்படுத்துபவைகளாக, பொய்யான தகவல்களாக, அவருடைய மேன்மையை குறை சொல்பவர்களாக இருக்குது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக உடைக்க வேண்டிய ஒரு காலம் வந்துச்சு. அதனால தான் இப்போ அவர் கவிப்பேரரசையும் சரி இசைஞானி அவர்களையும் 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுறது என்னுடைய தரத்துக்கு அது சரியில்லைன்னு நான் நினைப்பேன். இவரோட பெரியது. ஆனாலும் அதையும் மீறி இப்போ நம்ம அதற்கு ஒரு பதில் பேச வேண்டிய, அதற்கு உள்ளே இருக்கிற உண்மைகளை, ஏன்னா 2 பேருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இல்லை, வைரமுத்து அவர்கள் ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமானவர். இசைஞானி அவர்கள் நான் வியந்து பார்க்கின்ற, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற, ஒரு 30-40 வருஷமாகவே அவருடைய இசையமைப்பு திரைப்படங்களில் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கேன், இயக்கியிருக்கேன். மிகப்பெரிய கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கையை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்போது அவருடைய துணை இருந்தால் மட்டுமே அது முடியும் அப்படின்னு அவரை போய் கேட்டிருக்கேன். அப்படியெல்லாம் இந்த 2 பேருடைய நட்பும் எனக்கு இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப நெருக்கமாக அவர்களை உன்னித்து பார்க்குறோம். இதில் இளையராஜாவின் பெருமைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா இந்த சினிமாவில் நான் கண்ட ஒரு மேன்மையான மனிதன்னா, இந்த சினிமாவில்
90% ஏமாற்றுக்காரன். புரியுதுங்களா? அவன்லாம் ரொம்ப மிருகம் மாதிரி. 10% தான் மனிதர்கள். அதில் மேன்மையான மனிதர்கள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதில் மிக மேன்மையான ஒரு மனிதராக நான் அவரை பார்க்குறேன். நீங்கள் அவருடைய தியாகத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது அவர் கண்ணாடி கதவுக்குள்ளே தான் வாழறார். அவருடைய வாழ்க்கை பாருங்கள், ரொம்ப வெளிப்படையாக அவருடைய குணங்களையெல்லாம் அடுக்கி பாருங்கள். ரொம்ப வெளிப்படையாக இருக்கும். கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கம் தான் இருக்கார் 24 மணி நேரம் இல்லையா? அவர் ரூம்குள்ளே யார் போகிறாங்க, யார் வர்றாங்க, அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு, திருவண்ணாமலை போகிறாரு. இப்படித்தான் ரொம்ப வெளிப்படையாக இந்த சமூகம், நல்லா அவரை கவனிங்க, இந்த சமூகம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு திட்டமிட்டு இதுதான் ஒழுக்கம், இதுதான் மேன்மை, இப்படி இருப்பது தான் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் அது தவறோ அது சரியோ இந்த காலகட்டத்துக்கு இதுதான் இந்த சமூக திட்டங்கள்னா, அந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து இப்படி தான் இந்த சமூகத்துடைய சட்டம்னா நான் அப்படியே வாழ்கிறேன் அப்படின்னு எவ்வளவு சுதந்திரங்களை அவர் தியாகம் பண்ணி இப்படி. ஏன்னா நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கேன், சினிமா இசையமைப்பாளனாக இருந்தாலும் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துடுறேன். பொதுமக்களுடைய பார்வையில் நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னுடைய மனித சுதந்திரங்களை எல்லாம் அவர் தியாகம் பண்ணுறார். என்னால் கூட அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறு மறைமுக பக்கமாவது இருக்கும். இல்லை, அதாவது இளையராஜா அவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் சரி, அவருக்கு இருக்கிற ஞானம் ரீதியாகவும் சரி, அவர் ரொம்ப ஒரு சிறப்பானவர், அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு சில இடங்களில் ஒரு கர்வம் மிக்க அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், தான் அப்படிங்கிற பெரியவன்ற ஒரு பார்வையாக இருக்கட்டும், இந்த விஷயம் தானே விமர்சிக்கப்படுது இப்போ இந்த இடத்துல. நான் அதிக நேரம் சில நேரம் நல்லா ரொம்ப கூர்ந்து அவரை யோசித்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய மிகச்சிறந்த குணங்கள் இருக்குது. அவர் திடீர்னு கோபப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா அதெல்லாம் ஒரு குழந்தையோட, இல்லைன்னா ஒரு கடவுள் ஒரு மனிதனாக பிறந்து இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தத்தில் அந்த கடவுள் எப்படிலாம் நடந்துப்பானோ அப்படி தான். அதில் எந்த ஒரு உங்களுக்கு தீங்கோ கெடுதலோ எதுவுமே இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மை அவருடைய ரொம்ப வெளிப்படை. அதாவது நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம யாராக இருந்தாலும் நான் உங்களை பார்க்குறேன், அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படிங்களா, சரிங்க, ஒரு செயற்கையை கொண்டு வந்து, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏதோ அதாவது உங்கள் மேலே எனக்கு ஒரு ஆனால் அவரால் அப்படி செய்ய முடியாது. நல்லா இருக்கீங்களா, சரி, என்ன பண்ணுறீங்க, அப்படி தான் கேட்க முடியும். அதை இவர் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ரொம்ப அப்படியே தாழ்ந்து பண்ணி அவருடைய சிந்தனை, அவருடைய சுதந்திரம் அதுக்குள்ளே நீங்கள் ஊடுருவும் போது அவர் அப்படித்தான் வெளிப்படுவார். மற்ற விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் சாதாரணமான ஒரு வெறுமனே இசைக்கலைஞன் கிடையாது. பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. MS விஸ்வநாதன் சரி, KV மகாதேவன் சரி, சுப்பையா நாயுடு, மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை இவருக்கு என்ன இருந்திருக்குன்னா, அவங்களுடைய காலகட்டத்தில் MGR, சிவாஜி கதாநாயகர்கள் மட்டும் இல்லை, மற்ற நடிகர்கள் பாருங்கள், ரங்காராவ், MR ராதா, சந்திரபாபு, இன்னும் எத்தனை 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 நடிகர்கள், எல்லோருமே தேர்ந்த நடிகர்கள், மிகப்பெரிய இயக்குனர்கள் இல்லையா? பீம்சிங், AP நாகராஜன், BR பந்துலு, MGR, இப்படிப்பட்ட மிகப்பெரிய இயக்குனர்கள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அந்த படங்களுக்கு இசையமைத்தவர்கள், அதை மெருகூட்டியவர்கள் அந்த இசையமைப்பாளர். அந்த காலகட்டத்துக்கு, அந்த MGR சிவாஜி காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவை பாருங்க, ரொம்ப வெறும் குப்பை. ஒரு படம் கூட நாடோடி மன்னனோ, இல்லை 1000ல் ஒருவனோ, இல்லை கர்ணனோ, இல்லை AP நாகராஜன் எடுத்த திருவிளையாடலோ, சரஸ்வதி சபதமோ அதற்கு சமமாக ஒரு கான்செப்டும் சரி, மேக்கிங்கும் சரி, நான் இல்லை, உலக சினிமா அறிஞர்களை கொண்டு காட்டி பாருங்க. மிக குப்பையான ஒரு காலகட்டம். இயக்குனர்களும் கிடையாது, நடிகனும் கிடையாது. அப்படி வீழ்ந்து விட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வெறும் பாடல்களாலேயே, வெறும் இசைக்காகவே ஓடியது. அப்படி அந்த படங்களுடைய தன்மையை உயர்த்தியது எல்லாம் ஒரு இசையமைப்பாளர்னா அது இளையராஜா தான். இது யாராலையும் மறுக்க முடியாது. அவர் சும்மா இசையமைத்தா அந்த படத்துக்கு இளையராஜா இசை அப்படின்னு இருந்தால் அந்த படத்துக்கு நிச்சயமாக ஆட்கள் வருவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இல்லை. அந்த காலகட்டத்தை உருவாக்கியதுன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
இல்லை ஒரு பாடல் அப்படிங்கிறதுக்கு இசை வரிகள் இது ரெண்டுமே தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் வைரமுத்து முன்வைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல இளையராஜாவை தாழ்த்தி அவர் எதுவுமே பேசலை. இன்னும் சொல்லப்போனால் அவரோட பேச்சில் இளையராஜாவை குறிப்பிடவே இல்லை அவர். ஆனால் அப்படி அந்த இடத்துல இளையராஜாவை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கை அமரன் அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இது அடுத்த கட்டத்துக்கே போகுது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் தப்பித்து பேசுகிற இல்லைன்னா தப்பிச்சு போகிற மாதிரி குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நேர்மையான ஒரு விஷயமா பாருங்க. அப்போ தான் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதாவது இசை சரி, அவங்க நீதிபதி, அவங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க ரிப்பீட் பண்ண முடியும் இல்லையா? ஈஸ்தட்டிக்கலாக ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. அதாவது அந்த விஷயத்தை பேசும்பொழுது தான் ஒரு நீதிபதி சொல்றதுனால தான் இந்த மாதிரி இந்த இசையா இதுவோ வரிகளா எல்லாம் அவங்களுக்கும் பங்கு உண்டு அப்படியெல்லாம் சொன்ன பிறகு அதற்கு பதில் போலத்தான் இவர் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் விட்டுருக்கலாம். அதாவது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இளையராஜா அவர்கள் வெறுமனே இசையமைப்பாளர் கிடையாது. அவர் எழுதிய 99%, இன்னும் 90%, 99% கூட சொல்லலாம், எல்லா பாடல்களுக்குமே பல்லவியை அவர் எழுதுறாரு. புரியுதுங்களா? பல்லவியை அவர் எழுதி முடிச்சுட்டாருங்க, எழுதுறாரு. அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, வெறுமனே இசையமைப்பாளர் இல்லை. அவர் எழுதிய எத்தனையோ எழுத்துக்களை நோட்டு புத்தகங்களில் பாருங்க, 200 பக்கம் எழுதியிருந்தா கூட இதுவெல்லாம் ஒரு அதிசயம். அந்த 200 பக்கத்தில் ஒரு அடி ஒரு திருத்தல் கூட இருக்காது. அது அவரை நீங்கள் எப்படி பார்க்கணும், நான் பார்க்குறேன்னா அவரை ஒரு விதையாக பார்க்குறேன். அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி அத்திவரதரை உள்ள குளத்துலேருந்து வச்சு வெளியேற்றணும் பார்க்குறத இவ்வளோ ஜனம் கூடுது. இந்த முட்டாளுங்களுக்கு 40,000 வருஷமாக, சரி குறைஞ்சது ஒரு 4,000 5,000 வருஷமாகவே தொடர்ந்து இல்லைன்னா அப்போ கண்ட ஒரு விதை, அப்போ வாழ்ந்த விதை, அதே குணங்களோடு அதே சிறப்புகளோடு இன்னைக்கு நம்ம முன்னாடி தோன்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஜெனட்டிக்கல் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும். இளையராஜா அவர்களை பார்க்கும்போது அவருடைய குணமும் சரி, அவருடைய பார்வையும் சரி, அவருடைய பண்பு, அவருடைய செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதி விதையோடைய ரொம்ப நேர்த்தியோடு இருக்கும். அந்த ஒரு நேர்த்தியை நாம் கொண்டாடாமல் இருக்கிறோம். அவர் மேலே அவர் என்ன, உங்களுக்கும் அவருக்கும் என்ன பகைமை? இவ்வளவு பேர் வந்தவன் போனவன்லாம் உட்காந்து இளையராஜாவுடைய ஆணவம் என்னன்னா, இளையராஜா யாரு, இளையராஜா யாருன்னு, இளையராஜா அவருடைய உழைப்பு. நீங்கள் அடுத்தவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் பிழைப்பு. அதுக்காகவே இப்படிப்பட்ட மற்ற யாரெல்லாம் பற்றி பேசுங்க. உங்களை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் ரொம்ப கீழாக நினச்சிப்பாங்க. இளையராஜாவை பற்றி நீங்கள் எதுவுமே தெரியாத அவரை பற்றி தெரியாமல் ஒரு விமர்சனம் பண்ணும்போது இல்லை, அது அவர் சொல்கிற விஷயம்லாம் கரெக்ட் இப்போது. ஆனால் அந்த சொல்கிற விதம், அதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள், அந்த தொனி ஒரு கர்வம் மிக்க ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி இளையராஜாவே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியுது நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, பட் என்னோட நேச்சர் இதுதான், என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு இளையராஜாவே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அந்த. அதாவது தான் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளோ இல்லை நாம் காட்டுகிற முகபாவங்களோ இந்த சமூகத்துக்கு புரியாததாக இந்த காலகட்டத்தில் அது ஏற்புடையது இல்லாதாக இருக்குது அப்படின்னு அவர் உணர்றதே. யார் உணர முடியும்? யார் உணர்வான்? எவ்வளோ ஒரு எளிமையான மனிதன் அவர் என்ன அடைந்தார்? இவ்வளவு பெரிய மகத்தான புரட்சி 20 வருஷமா 25 வருஷமா இவனுங்களுக்கு செஞ்சு, ஒன்றும் முட்டாள் மூட இவனுங்களெல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்களா, நடிகனுங்களா, தயாரிப்பாளர்களா மாற்றின ஒரு மகத்தான மனிதனை நீங்கள் எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் கொண்டாடணும்? என்ன பண்ணாங்க அவங்களுக்கு? யார் என்ன பண்ண? இந்த அரசாங்கம் அவரை ஸ்டுடியோலேருந்து வெளியிடும்போது வெளியேற்றணும் அப்படின்னும்போது அவருக்கு என்ன, இந்த அரசாங்கம் அவங்க பெரிய புரட்சிக்காரன் இல்லையா? அவர் பெரிய புரட்சி. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சாதி உடைப்பை உடைக்கிறார். இதை பேசக்கூடாது தான், ஆனால் வேற வழியில் பேச வைக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நாம் சாதியை கட்டமைப்பை உடைக்கிறார் இல்லையா? தத்துவ ரீதியா பெரியார். ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு திறமையோடு, ஒரு போராட்ட குணத்தோடு அதை செயல்படுத்துறார், புரட்சி செய்கிறாருங்க. ஒரு பெரிய இயக்கம், ஒரு தலித் இயக்கம், ஒரு தலித் கட்சியெல்லாம் இந்த புரட்சி செய்ய முடியாது. சும்மா ஏதோ ஒரு 4 பேர் 40 பேர் உருவாக்கலாமே தவிர இவ்வளோ பெரிய புரட்சி தானே. இதுதானே புரட்சி. அதாவது மொத்தம் வெள்ளையாக இருந்த மியூசிக் டைரக்டருங்க, மொத்தம் உயர் சாதி இசையமைப்பாளர்களாக இருந்த அப்படியே தலைக்கீழ மாத்துறாரு இல்லையா? பெரிய புரட்சிங்க அது. அவன் பெரிய பெரிய பாப்பான் ஐயர்லாம் அவங்கெல்லாம் நல்லவன். அவனுங்கெல்லாம்
அவரை பார்த்தோன்னே எந்த வேறுபாடுலாம் காலில் விழுறான்ல. வெறும் தமிழ்நாட்டிலையா, ஆந்திராவில், தென்னாகம் முழுதும், ஆந்திராக்காரனாகட்டும், கர்நாடகாரன், கேரளாக்காரன், அவெல்லாம் காலில் விழுறோன்னா ஏன் விழுறான்? அவருடைய குரலில் ஏன் கேட்ட உடனே நமக்கு ஏன் ஒரு அவருடைய இப்போ குரலை எதிர்த்தவர்கள் ஒரு 1000 பேர் இருக்கான். இது என்ன குரலா அப்படி பேசினவன் முட்டாளுங்க மூடனுங்க. ஆனால் அவர் பாடினோடனே அது அவருடைய குரல் வெளி வந்த உடனே எல்லாரும் ஒரு நிமிடம் ஆடி போயிட்டானா இல்லையா? ஏன் இது இவ்வளோ பேர்? விதை நம்மோடு தொடர்ந்து ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே விதை, அதே கலைக்கு பயின்ற ஒரு விதை எந்த தன்மை மாறாமல் இந்த இதே காலகட்டத்தில் நம்மளோட பயணிக்குது. அதனால்தான் அது அந்த மாதிரி செயற்கரிய செயல்களை செய்ய முடியுது. அப்படிப்பட்ட ஒரு விதையை இவர்கள் பாராட்டாமல், இவர்கள் கொண்டாடாமல், இப்படி ஏதோ இழிவு செய்து கொண்டோம், அதில் பெருமை செய்து. அப்போ இந்த இடத்துல வைரமுத்து மேலே தான் தவறு இருக்கா? அதாவது நீங்கள் ஒரு மேன்மையாக நடந்துக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்வதற்கு ரொம்ப, நீங்கள் ஒரு பெரிய அறிஞன் தான், பெரிய தமிழ் மொழி புலவர் தான், எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுடைய தரத்துக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. மேன்மை என்பது இன்னும் நீங்கள் திராவிட சித்தாந்தங்களை புரிந்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் மேன்மை அப்படிங்கிறது சுட்டுட்ட தன் உயிரை போக்கணும் அப்படின்றத, தன்னை நோக்கி துப்பாக்கி குண்டுகளால் சுட்ட எம்.ஆர். ராதா அவர்களை, அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் ஏதோ ஒரு திருமணத்தில் அவர் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சவொடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறத நம்ம கேள்விப்படுறோம். பண்பு என்பது எவ்வளோ, அதுவும் நீங்கள் யார்? இளையராஜா அவர்கள் நல்லா நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு, அதாவது உலக பார்வையில் என்ன இருக்கும்? நீங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு சீரும் சிறப்புமாக வாழறீங்க, பொருளாதார வசதியோடு இருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? திரைப்படத்தோடைய. வைரமுத்து பேசும்பொழுது அதான் நான் சொன்ன மாதிரி எதையும் தாழ்த்தி பேசலையே, ரெண்டும் சேர்ந்தது தான், ரெண்டுமே ஒரு பாடலுக்கு ஒரு சமத்துவமாக தானே அவர் சொல்றாரு. ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அதாவது அது ஞானி, அப்படிப்பட்ட ஒரு ஞானி ஆக முடியாது, அஞ்ஞானி தான் அப்படின்னு, அதெல்லாம் உடைக்க வேண்டிய. இளையராஜாவை அவர் சொல்லலையே. நீங்க மறுபடியும், அதாவது அவர் சொல்லலைன்னா நல்லது, ஓகேங்களா? சொல்லி இருந்தால், அப்படி நினைத்திருந்தால் அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதாவது இளையராஜா அவர்கள் மற்ற ஊடகக்காரர்கள் சொல்வதைப் போல அவர் வந்து ரொம்ப கர்வம் பிடித்தவர், கர்வத்திலேயே அலைவார். அவர் 24 மணி நேரமும் அதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறவர். அப்படிப்பட்ட, அதுவும் இசையமைக்கணும், 5 நிமிஷம் 6 நிமிஷம் தொடர்ந்து பாடணும், 2 நிமிஷம் இசை, 2 மணி நேரம் அதுக்கு இசைக்கோர்வைக்கு எழுதணும்னா அது எவ்வளோ மூளை எவ்வளோ தெளிவாக இருந்தால் அதுக்குள்ளே போக முடியும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறார். அவர் என்ன செய்யல, அதாவது அவர் வந்து இங்கே நிறைய பேர் நினைக்கிறான், ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறதோ, ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், இன்றைக்கி 50,000 ரூபா கொடுக்குறேன், இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கணும். என்ன, அப்படி கிடையாது. அவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். நானே ஒரு நேரில் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் ஒரு நாள். அதாவது அவருக்கு ஹார்மோனியம் கற்றுக் கொடுத்தவர், இல்லைன்னா ஒரு அண்ணங்கிட்ட நான் ஹார்மோனியம் கற்றுக்கணும்னு நினச்சேன். அப்படிப்பட்டவர் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரத்தில் அவர் ஏதோ சொன்ன, இப்படி பல நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அவர் வந்திருக்கார், அவர் தான் வந்திருக்காரு. அவங்க யாரோ அவங்களோட பேத்திக்கோ கல்யாணம் ஏதோ ஒன்று செய்யணும், அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து அனுப்புறாரு. இதே வேற யாருன்னா இருந்திருந்தா இதை பற்றி ஒரு பேட்டி, நான் வந்து இவரோட அவருடைய மகளுக்கள் இதை சொல்லணும் அப்படிங்கிறது, இந்த இழிவான சமூகம் இப்படி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டால் மட்டுமே, இல்லைன்னா இல்லாததை கூட நீங்களே சொல்லி கொண்டால், அதையெல்லாம் பதிவேட்டில் எழுதி கொள்கிற ஒரு சமூகமாக இது இருக்குது. மிக உயர்ந்த ஒரு மனிதன் இல்லை, மகத்தான ஒரு விதை. வெளியில தெரியாம நிறைய உதவிகள் செய்ய. நிச்சயமா சார், நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் ஹோட்டலில் தட்டு எடுத்துருந்தோம். அதை நான் தாழ்வாக சொல்லவில்லை. சினிமாவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் நடிகர்களாகி இன்னைக்கு வந்து 100 கோடி ரூபாய் வச்சுருக்கிறான் 5 வருஷம் 10 வருஷத்துல இல்லையா? அதுவும் அவனுங்க உழைப்பெல்லாம் ரொம்ப கம்மி, எந்த சிந்தனையும் இருக்காது.
இயக்குனர் கூட்டின்னு போயிட்டு என்ன சொல்ல வைக்கணும்னா அது இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏழை மக்கள்கிட்ட இருந்து 100 கோடி 200 கோடி இந்த ஒரு 5 வருஷத்தில் சம்பாரிச்சவன் வச்சுட்டு இருக்கவன் இருக்கு. இளையராஜா அவர்களுக்கு பணம் பிடுங்கிறதோ பணம் வாங்குறதோ வேலையே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? நான்லாம் வந்து அவரோட 3 படம் 4 படம் பண்ணியிருக்கேன். 4 படத்துக்கும் 1 ரூபா கூட கொடுத்தது கிடையாது. அந்த கடவுள் அப்படிங்கிற படத்துக்கு ஏதோ ஒரு காசு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இது. ஆனாலும் நான் மாற்றுக் கொள்கை உடையவன் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே, நான் பெரியாரை இந்த நாட்டில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவன் நான் மட்டும்தான். நான் அதை தைரியமாக சொல்கிறேன். பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பை, அதான் என் உயிர் கொள்கை அப்படின்னா அது 30-40 வருஷமாக நான் மட்டும்தான் பரப்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர், ஆனால் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அது எப்படி உங்களை அதைத்தான் நான் சொல்கிறேங்க. நான் மட்டும்தான் இந்த 30 வருடங்களாக தொடர்ந்து, அது சினிமாவிலே நான் இருந்தால் கூட ரஜினிகாந்தை எதிர்க்கிறது, யாரை வேணுமே எதிர்ப்பது, அதை தொடர்ந்து கடவுள் இல்லை இல்லை என்பது மற்றவன் முட்டாளாக நினைக்கிறான், மடையனாக நினைக்கிறான், அயோக்கியனாக நினைக்கிறான், என்ன ரவுடியாக நினைக்கிறான். ஆனாலும் அதை தொடர்ந்து செய்கிறேன் நான். நீங்கள் எந்த பெரியாரிஸ்டும் இதுதான் உயிர் கொள்கை எடுங்க, இது கடவுள் மறுப்பு தான் உயிர் கொள்கை, கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் என்ன தவிர. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு, நான் இந்த சினிமாவில் இன்னைக்கும் இருக்கிறேன், இன்னைக்கும் என்னால் சினிமா செய்ய முடியும். தெரியுங்களா? எனக்கு கொடுத்துருக்க, அதாவது எனக்கு கொடுத்துருக்க உரிமை அவர் தெரியுங்களா? நான் அவரை கேட்காமையே அவர் பேரை போடுவேன். துவக்கத்திலே இசைஞானி இசையில், புரியுதுங்களா? அவர் நீ சரியாக செய்வான் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எந்த தலையீட்டும் இல்லை, எந்த சுதந்திரமும் உங்களை எவ்வளோ உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியுமோ செய்கிறத நான் என் கண் முன்னாடி பார்க்குறேன். இதே கடவுள் மறுப்புக்காரன் அப்படின்னு பேர் சொல்கிறேன் எந்த பெரியாரிஸ்ட்டுங்க ஒருத்தன் கூட எனக்கு உதவியாகவோ எனக்கு துணையாகவோ எனக்கு பக்கபலமாகவோ இந்த கருத்து பரவறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கும் என்னால் இந்த கருத்தை பரப்ப முடியுமா? அவருடைய துணை இருக்குது. அவர் இசையமைப்பார், இசையமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான். ஆக எண்ணத்தில் தெளிவில் எவ்வளோ தெளிவு பாருங்க. இல்லை மற்ற நடிகன், ஒரு சாதாரண நடிகன் எனக்கு டேட்டு கொடுக்க மாட்டான். கடவுளை கும்பிட்றவன் என்ன இருந்தாலும் வந்து கடவுள் இல்லைன்ட்டு இருக்கிறத கெடுத்துருவோம். அந்த மாதிரிலாம் என் காது பட கேட்பதை நான் கேட்குறேன். புரியுதுங்களா? எத்தனையோ அலுவலகத்துக்குள்ளே நான் வந்த உடனே பதறான், என்னடா இவர் பூஜை பண்ணுற நேரத்தில் வந்துட்டாரு அப்படிங்கிறான், பெரிய கெட்டது நடக்கும் அப்படிங்கிறான். அதெல்லாம் நேரடியாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் என்ன பெரியாரே பேசுறது எடுத்தாலும் அதுக்கு இசையமைக்கிறார். ஏன் நான் கடவுள் படத்தில் எழுதுகிற அவர் ஒரு 2 வரி எழுதுறாரு, அட மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா, அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. யாரால் எழுத முடியும்? பெரியார் படத்திலேயே இந்த வரி எழுத மாட்டான். புரியுதுங்களா? அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு நேர்மை, ஒரு இந்த வரிகளை அவர் எழுதினார், அவர் எழுதிருந்தாங்க. புலமைப்பித்தன் பேரில் வரும் அந்த பாடலில் அவர் தான் 80% 90% எழுதினார். அதுக்கப்புறம் தான் புலமைப்பித்தன், அது கம்போசிங் அப்பவே அதை எழுதிட்டேன். ஆனாலும் அந்த பாடலை கொடுக்குறான்னா அவர் வந்து இந்த வரியெல்லாம் நல்லா இருந்தேன் இதே வச்சிங்க அப்படின்ட்டு. அது மாதிரி அப்போ எதை செய்தாலும் மிக சரியாக சிறப்பாக செய்பவராக, அதாவது உதவி செய்கிறதுலையும் அவருடைய உதவி என்பது இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்கு அவர் செய்த எத்தனையோ உதவிகள் இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அவரு கூட வந்து பணியாற்றின அந்த அனுபவத்தை வச்சு இப்போ இந்த விஷயம் அவரை பற்றி சொல்கிறீங்க. வைரமுத்து அவர்கள் கூடவும் பணியாற்றின அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களோட ஒர்க்ஸை சொல்லும்போது, அவர்கிட்ட லிரிக்ஸ் கேட்கும்போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? அவர் ஒரு, அதாவது அவர் கவிஞராக இல்லை இயக்குனராக இருந்தாலும் ஒரு வெற்றி பெற்றிருப்பார். ஒரு சங்கர் அளவுக்கு கூட அவரால் படங்கள் எடுத்திருக்க முடியும். அதாவது அறிவு என்பது நம்ம சொல்கிற மாதிரி பொது. அதாவது இப்போது அந்த அறிவு வந்து அவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சிறந்த மருத்துவராக இருப்பார், சிறந்த கட்டட கலைஞராக இருந்தாலும் அது மாதிரி தான் இந்த தமிழ். அவரையும் அந்த விதையாக நாம் பார்க்கும்பொழுது அது தமிழை பயின்ற ஒரு பெரும் விதையாக தான் வைரமுத்தும் இருக்கார். அவருடைய தோரணை ஆகட்டும், புரியுதுங்களா? ஆனால் இவருடைய தோரணைக்கும் இவருடைய பண்புக்கும் அவருடைய தோரணைக்கும் பண்புக்கும் இதில் குற்றம் குறை இல்லை. அந்த விதையோடைய தன்மை அது ரொம்ப பகட்டான விதை. நீங்கள் வைரமுத்துவை பார்த்தீங்கன்னா அந்த பகட்டுத்தன்மை, பேசுகிற மொழியில், அப்புறம் பாவங்களில் நீங்கள்
அப்படிங்கிறது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அவர் வந்து அவருடைய விதை வந்து எங்கே உருவாயிருக்குதுன்னா ஒரு கம்பராக இருந்திருக்கலாம், ஒரு அரண்மனையில் கவிஞராக இருந்திருக்கலாம், இல்லைனா அவரே ஒரு பாளையக்காரரா ஜமீன்தாரா அப்படிலாம் இருந்திருக்கலாம். அதனால தான் அவருக்கும் அந்த விதையே அந்த பகட்டை விரும்புகிறது, நடை உடை பேச்சு. ஆனால் நீங்கள் வந்து இளையராஜாவை அது அந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய பண்பு ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப இயற்கையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் வைரமுத்து அவர்களை பற்றியும் நாம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை ஒரு ஒரு அதை வந்து அதை அவர் வந்து வியாபாரமாக்குறாரா இல்லை விளம்பரமாக்குகிறாரா அப்படிங்கிறது வேறு. ஆனால் அதற்குள்ள ஒரு பணியும் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழாற்றுப்படை, அதில் பெரும் சிறப்பு அந்த தமிழாற்றுப்படையில் தந்தை பெரியார் அவர்களை இணைத்தது. தமிழ் தேசியம் பேசுகிறவனே பெரியாரை விளக்கணும் அப்படின்னும்போது தமிழாற்றுப்படையில் பெரியாரை இணைத்தது என்பது ஒரு ஒப்பற்ற பணி. அது எந்த சிந்தனையாக இருந்திருந்தாலும். அதனால் அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் நம்மை அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து நம்மை விட மூத்தவர் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இவருக்கு இருக்கணும். இல்லை, அப்போது தனித்தனியாக ரெண்டு பேரும் சிறப்புக்குரியவர்களாக ஒரு தனித்துவமான அவங்களோட குணாதிசயங்கள் வாயிலாக வந்து ரொம்ப சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிளாஷ் ஆனால் எங்கே வருது? ரெண்டு பேரும் சேரும்போது அதுவும் சேர்ந்து நிறைய பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க தமிழ் திரையுலகுக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மோதல் எங்கேருந்து நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது இளையராஜா அவர்கள் எழுதிய ஒரு பல்லவி. அதாவது இது 99% இதுதான் காரணம். 99% தெரியாத காரணங்கள் இருக்கலாம். இப்படித்தான் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் என்னுடைய ஊகம் வரை ஒரு பல்லவியை தான் எழுதியதாக இவர் குறிப்பிட்டு விடுகிறார் வைரமுத்து. புரியுதுங்க? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த ஒரு ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, வரக்கூடாத ஒரு உணர்ச்சி வந்து அப்போ இவர்களுக்குள்ளே வந்திருக்கணும். வந்துட்டு ஒரு உச்சகட்டமாக அந்த பல்லவியை வந்து இசைஞானி அவர்கள் தான் எழுதிருந்த அவர் வந்து ஒரு மேடையில் இளையராஜாவை வைத்து கொண்டே பேசும்போது இளையராஜா அவர்கள் அதை ரொம்ப மனமுடைந்து போகிறார். இந்த மாதிரி ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அதுவெல்லாம் ரொம்ப பெரிய 100% அவருக்கு உண்மை. நீங்கள் பாருங்கள், அவர் இவ்வளோ பெரிய பதவியை இவ்வளோ பெரிய புகழை பெற்று எங்கேயாவது யார்கிட்டையாவது எந்த அரசியல்வாதிக்கிட்டையாவது போயிட்டு ஏதாவது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 5 கிரவுண்டு வேணும், இல்லை எனக்கு ஹவுசிங் போர்டில் 2 வீடு கொடுங்க, எதையாவது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் இசையமைப்பதற்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பேரில் கேட்டே இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அதை கேட்பது ரொம்ப, அதாவது அதை கேட்டு பெறுவதும் ஒன்றும் தவறு இல்லை, புரியுதுங்களா? ஆனால் அதை கேட்கவே கூடாது, அதை கேட்பதே ஒரு இழிவு அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிற ஒரு இளையராஜா. புரியுதுங்களா? நாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் என்ன பேசினாலும் யார்கிட்டையாவது போயிட்டு ஐயா எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் பண்ண முடியுமான்றோம். ஆனால் அதையெல்லாம் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தன்னுடைய மகன் மகள் எதையுமே வேறுபாடு கிடையாது. வேற பாடகர் நீங்கள் நல்லா மற்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு சின்ன தராசில் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வேற இடம் கொடுப்பாங்க. பாடும்போது மற்றவர்களை விட மிக கடுமையாக தன்னுடைய மகனையும் மகளையும் அவர் பேசுகிறத நான் பார்க்கணும், பயந்துருவேன். என்னடா இது, அந்த இடத்துல இருந்து முள்ள நழுவி கூட இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவருக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. யாரையா அப்படி பேசுகிறாரு, இது வந்து அப்படி ஆயிடுச்சு, இப்படி உனக்கு அறிவு இருக்காயான்னு கேட்குறாரு. தன்னுடைய குழந்தைங்களை அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படி அவங்க நம்ம கேட்குறோம், இவ்வளோ வெளியாட்கள் 4 பேர் இருக்காங்க, அந்த குழந்தைங்க ஏதாவது மனசு சங்கடப்படும், அது தெரியாது அவர். அப்படின்னா நீங்கள் அவருடைய நேர்மையை யோசித்து பாருங்கள், அவருடைய பார்வை யோசித்து பாருங்கள், அவர் எல்லாருக்கும் கொடுக்குற இடம். நீங்களே பார்த்துக்கலாம். எத்தனை ஒரு நிகழ்ச்சியில் கூட யுவனை வந்து கேலியாக கூப்பிடுவார், அவன் பாட்டு டியூனே கேலி செய்வார். யோசித்து பாருங்கள். இதையே அவர் வேறு யாருன்னா சொல்லியிருந்தாருன்னா அவ்வளோதான், எப்படி பற்றியா அந்த கலைஞர் அப்படியெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு அந்த இசையமைப்பு, இந்த சமூகத்தில் எவ்வளோ நேர்மையாக வாழணும், எவ்வளோ பண்பாக வாழணும், இவ்வளோ பெரிய புரட்சியை செய்த பார்ப்பனர்கள் தான்
உங்களை சாதி இழிவு பண்ணான்னா அந்த பார்ப்பனிலேயே தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு போக சொல்கிறாருல அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு. அது ஒரு புரட்சி தானே. எவ்வளோ பெரிய புரட்சியை அவர் செய்திருக்காரு. வைரமுத்து அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறமா வீடியோ வெளியிட்ட கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்துவோட வளர்ச்சிக்கே இளையராஜா தான் காரணம், நன்றி மறக்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். இப்போ வைரமுத்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. இப்போ அந்த திறமை வாயிலாக அவர் வளர்ந்தார் அப்படின்ற போது இந்த இடத்துல இளையராஜாவினுடைய உதவி தான் இது அவருடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரியா? நிச்சயமா சரி, நிச்சயமா சரி. எப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த அளவிற்கு நீங்கள் தமிழ்நாட்டுப்படை எழுதுறீங்க, தமிழுக்கு இவ்வளோ சேவை செய்கிறீங்க, இதையெல்லாம் செய்கிற ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது காரணம் சினிமா தான். அந்த சினிமா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே இசையமைப்பாளர் இவர் தான். இவர் அந்த பாடலை எல்லாம் தரல, தொடர்ந்து அப்படி வெளியாகுகிற அப்படி வெற்றி பெறுகிற திரைப்படங்களுக்கு அவர் தரலைன்னா இவர் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்படி எத்தனையோ பெருங்கலைஞர்கள் வாய்ப்பெல்லாம் அழிஞ்சு போகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம்ல, அதையும் மீறி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்க முடியாது. இப்போது அதாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி மிகப்பெரிய மதிப்புமிக்க 2 மனிதர்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது? இந்த ஒரு நிலை வந்திருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சரியாக சொன்னீங்க, ரொம்ப சரியான ஒரு விஷயம். இது இந்த இனத்துக்கு புரியுதுங்களா? 2 பெரும் ஆளுமைகள், பெரிய தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் ஒரு குறியீடு என்று சொல்லப்படுகிற வைரமுத்து அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திய, தன்னை உருவாக்கியதில் பெரும் பங்கு இருக்கிற ஒரு தன்னை விட வயதில் மூத்தவன் ஆக இருக்கிற இசைஞானி அவர்களிடம் முரண்பட்டு பிரிஞ்சு இருக்குது இல்லையா, மிக பெருங்கேடு. இந்த தமிழினத்துக்கு இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லித்தர்றீங்க? இந்த தமிழினத்தோடைய உயர்வுக்கு எது தடையாக இருக்குது? குழுவாக பிரிஞ்சு இருக்கிறது தானே, பிரிஞ்சு இருக்கிறது தானே. சாதியாவோ குழுவாவோ ஏதோ ஒரு விஷயமா நமக்குள்ள எது தேவை அப்படின்னு நாம் போராடிட்டு இருக்கோம்? ஒற்றுமை, இணைதல். அப்படி இணைதலை நீங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய, அவரை கூட சொல்ல முடியாது, உங்களை தான் நான் சொல்லுவேன். நீங்க பிரிஞ்சு இருக்கிறதையும் மீண்டும் மீண்டும் அவதூறு பேசி மீண்டும் மீண்டும் இந்த இடைவெளியை பெரிதாக்கி கொண்டே போவது இந்த சமூகத்துக்கு சரியா? இந்த சமூகத்துக்கு இதுதான் அடையாளமா நீங்க இவங்களுக்கு சொல்லி தர்றதா? உங்களுக்குள்ளேயே இவ்வளவு மேன்மை இருக்கிற, இவ்வளவு பொருளாதார வசதி இருக்கிற, புகழ்பெற்ற 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப எங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர்றீங்க? குழுவா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம் பேச. இப்படி எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது உண்டா? இவ்வளவு பெரிய கலைஞர்கள் நாங்க வெளிப்படையா பிரிஞ்சிருக்கிறோம், அவர் தவறு செய்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தமிழ் இனத்தோடைய குணமே பண்பே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லையா? அப்படி பிரிஞ்சு இருக்கிறது இதே தான் அப்படின்னு இதை மாற்ற வேண்டும். வைரமுத்து அவர்கள் இப்படி தமிழர்களுடைய பண்பு இல்லை, தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்கிற ஒருத்தன் நடந்துக்க வேண்டிய பண்பு எல்லாம் நீங்கள் தான் சரி செய்யணும். புரியுதா? உங்களுடைய பண்பை நீங்கள் மாற்றுங்க. எவ்வளோ உயர்வு பேசுகிறீங்க, எவ்வளோ விஞ்ஞானம் பேசுகிறீங்க. தண்ணி உருவான கதை சொல்கிறீங்க, மண் உருவான கதை சொல்கிறீங்க, இல்லை காடு உருவான கதை சொல்கிறீங்க, கண்ணீர் விடுறீங்க. சமூகத்தில் அவ்வளோ பெரிய கொடுமையானவராக இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இந்த பிரிவை, இந்த பிளவை நீங்கள் இணைந்து தமிழினத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லித்தரணும். நாம் இப்படி தாண்டா இருக்கணும், இவ்வளோ பண்பாக இருக்கணும், இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் விரைவில் செய்யணும், செய்வார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் இடையில பேசும்போது இளையராஜா அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது ஒரு பெரியாரியவாதியாக உங்களுடைய பார்வையில் பெரியாருடைய இந்த சிந்தனைகளையோ கருத்துக்களையோ ஒரு செயல்பாடாக அவர் முன்னெடுத்து சென்றவர் அப்படின்னு இப்போ சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவரே ஒரு இடத்துல ஒரு நிகழ்வில் பெரியாரோட சிலைக்கு மாலையிட மறுப்பு தெரிவித்தார் அப்படின்ற ஒரு செய்தியும் தகவலும் இருக்குது. ஒரு பெரியாரியவாதியாக அதை எப்படி பார்க்குறீங்க? இளையராஜாவை ஆதரிக்கிற நீங்களே. அவருடைய நேர்மையை நான் பார்க்குறேன், அவருடைய உண்மையை நான் பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுங்க. பெரியார் திடலுக்கு இவருக்கு சிறப்பு செய்வதற்காக, இளையராஜாவை சிறப்பு செய்வதற்காக அவர்கள் அங்கே அழைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு, போயிட்டு எல்லா மரியாதையும் வாங்குறாரு. வாங்கிட்டு பெரியாருக்கு மாலை போடுவதற்கும் தயாராகிட்டார்.
ஆனால் அந்த சிலையின் கீழே ஒரு வாசகத்தை படிக்கிறார். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை உருவாக்கியவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இதை பார்த்தவுடன் அவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் ஐயாவுடைய சிலைக்கு மாலை போட முடியாது, அந்த போடுகிற தகுதி எனக்கு இல்லை என்று. நல்லா புரிஞ்சுங்க அவருடைய பார்வை. எப்படிப்பட்டவனும் ஒரு 5000 பேர் இருக்கிறான், 4000 பேர் இருக்கிறான், அந்த மத்தியில் ஒருத்தன் இது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறான்னா அவனுடைய நேர்மை நீங்கள் யோசித்து பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த அவருக்கு பிடிக்காதியா, நான் அவர் என்னென்ன எதெல்லாம் அயோக்கியத்தனங்கள் சென்றாரோ அதெல்லாம் நான் செய்கிறவனாக இருக்கிறேன். செய்கிறவன் அப்படி செய்கிறவனுடைய மாலையை அவரே விரும்ப மாட்டார்யா, அப்படி போடக்கூடாதியா அப்படிங்கிறார். இதே நிகழ்வு எனக்கு இது சொல்லும்போது செய்யும்போது அவர் இதை செய்யும்போது அதை மிக ஆனந்தமாக ரசித்தவன் நான் மட்டும்தான். அடடா இப்படிப்பட்ட ஒருத்தரா, புரிஞ்சுங்க. இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு அரசியல்வாதிகளும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தான்னா பெரியார் யாருன்னு இன்னைக்கு இந்த உலகத்துக்கு சரியா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த அயோக்கியனுங்கள்லாம் விபூதியும் பட்டையும் அதுவும் இதுவும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு பெரியாருக்கு மாலை போடுறதை இவனுங்க அனுமதிச்சு அதையும் ஒரு விளம்பரமாக்கி கடைசியில் பெரியார் யாருன்னு யாருக்குமே தெரியாம எவன் இதுதான் பெரியார், அதுக்கு தான் அவர் கடவுள் இல்லைன்னாரு, இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குனது இதுதான். ஆனால் அவர் செஞ்சது இது பாருங்க, பெரியாரும் இதையே செஞ்சிருக்கார். வள்ளலார் வடலூர் போறார் இல்லையா, அவரோட வள்ளலாருடைய அந்த திருக்கோயிலோ ஏதோ சொல்றாங்களா அந்த இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறார். உள்ள போகணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பலகை இருக்கு, மாமிசம் உண்பவர்கள் இது மாதிரி அசைவம் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது. இது யாருடைய கட்டளை? வள்ளலாருடைய கட்டளை. வள்ளலாருடைய கட்டளைப்படி அந்த இடத்துல அந்த பலகை தொங்குது. ஆனால் அதை எவனும் பார்க்கறது இல்லை, புரியுதுங்களா? அவன் உள்ளே போகிறவன்லாம் 99% கறி தூண்டுறவன் தான். அந்த பொருட்டை ஏன்னா அந்த பொருட்டு யாருக்கு நேர்மை யாருக்கு உண்மை இருக்குதோ அவன் பார்க்குறான். பெரியார் பார்க்குற ஐயோ நான் வரக்கூடாதியா, தப்புயா அது நான் வர்றது, நான் புலால் ஒன்றவன். பார்த்தீங்களா, மேன்மையான மனிதர்கள் உண்மையான மனிதர்கள் பெரும் பண்பாளர்கள் செய்யுது. அப்படியே வெளிச்சமா அப்படி சொன்னால் தானே ஜனங்களுக்கு புரியும். ஸோ பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாற்றங்கள் இல்லை விஷயங்கள் எல்லாமே நடக்குமா இல்லை நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.